எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ் அண்ட் இது உங்களுக்கு பிடிச்சமான வி அண்ட் டேட்டா சேனல். லாஸ்ட் வீடியோவில் அன்சூப்பர்வைஸ் லேர்னிங் பற்றி பார்த்தோம். பைத்தானில் எப்படி கோட் பண்ணுறது, அதோட மேத்தமெட்டிக்கல் அப்ரோச், அன்சூப்பர்வைஸ் லேர்னிங்னா என்ன, இதெல்லாம் பார்த்தோம். அதோட கண்டினியூஷனாக இன்றைக்கி நம்ம ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் பற்றி பார்ப்போம். அதுக்கு வாங்க எல்லாரும் வீடியோக்குள்ளே போகலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். ஃபஸ்ட்டு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்னா என்ன? சிம்பிளாக சொல்லணும்னா ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்காக என்னென்னா ட்ரையல் அண்ட் எரர், அதை வச்சு அல்கோரிதம் லேர்ன் பண்ணும் ஆட்டோமேட்டிக்காக. சரிங்களா? சிம்பிளாக சொல்கிறேன். ஒரு சினாரியோ எடுத்துப்போம். ஒரு ஹியூமன் இருக்கான். ஓகே, நம்மளா வச்சுப்போம். நம்ம ஒரு பிரியாணி கடை இருக்குன்னு வச்சுப்போம். சரிங்களா? ஓகே, இதுதான் நம்மளோட ஃபைனல் பாயிண்ட். ஓகே, இதுதான் நம்மளோட அதுதான் நம்மளோட ரிவார்ட். ஓகே, போகும்போது இப்போ டேரெக்டாக இங்கேருந்து கடைக்கு போயிட்டு பிரியாணி சாப்பிட்டான்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இதான் ரிவார்ட். நேராக போய் சாப்பிட்றான் வித்தவுட் எனி ஹேர்டில்ஸ், நடுவில் எதுவுமே ஸ்டாப் பண்ணாமல், இல்லை எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவன் போய் சாப்பிட்றான். ஓகே, இப்போது அதே ஒரு ஹியூமன் வந்து சேம் பிரியாணி சாப்பிட போகிறான். போகிற வழியில் ஒரு ரோட் பிளாக் இருக்குது. சரிங்களா? ஒரு ரோட் பிளாக் இருக்குது, அதை தாண்டி போகணும். அப்போது இப்போ நேராக போக முடியாது. அப்போ என்ன பண்ணுவோம்? இப்படி சுற்றி போவோம். திருப்பி அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. ஓகே, அங்கே போய் நின்றுறான். நின்றுட்டு என்ன பண்ணுறேன்னு தெரியல, அவனை பார்த்துக்கிட்டே இருக்கான். கடைக்கு போகிற மாதிரி என்ன பண்ணுறேன்னு யோசிச்சுட்டே இருக்கான். அதுக்கப்புறம் திருப்பி அங்கேருந்து இன்னும் டைவர்ஷன் எடுத்து கடைக்கு போகிறான். ஓகே, இப்போது இந்த மாதிரி சில ப்ராப்ளம்ஸ் நடுவில் வரும். அந்த ப்ராப்ளம்ஸ்லேருந்து அவன் கற்றுக்கிட்டு, அப்போ இந்த ரோட்டில் போகக்கூடாது, இங்கிட்ட போனால் பிளாக் இருக்குது, அப்போ இங்கிட்ட இந்த வழியாக அடுத்ததுக்கு போகலாம், அப்படி போகலாம் கடைக்கு அப்படின்னு. அப்போ கடைசியில் என்ன கிடைக்க போகுது? அவனுக்கு ரிவார்டு. இதுதான் ரிவார்டு. ஓகேங்களா? ஓகே, இதுதான் ரிவார்ட். இதுதான் ஏஜென்ட். ஓகே, நம்ம கடைசியான ஒரு இது. ஓகே, நம்ம இதுதான் நம்ம என்வாரன்மெண்ட். இது ஃபுல்லாக இருக்கிறது தான் என்வாரன்மெண்ட். இந்த ஏஜென்ட் ரிவார்டு, இதை ரிவார்டு எடுக்க போகிறான். ரிவார்டு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அவன் கரெக்டாக ஒவ்வொருத்தரையும் வேலையை பார்க்கும் போது. என்வாரன்மெண்ட்டில் என்னென்ன சேஞ்சஸ் வேணால் வரலாம். அப்போது என்வாரன்மெண்ட்டில் நடக்கிற சேஞ்சஸை, சரிங்களா, சேஞ்சஸை நம்ம எப்படி அதை ஓவர் கம் பண்ணி நம்ம ஃபைனல் அவுட்கம்க்கு வரோம், அதுதான் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். அப்போது அந்த ஒவ்வொருத்தரையும் அவன் அவுட்கம் கிட்ட வர 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 ஒரு ரிவார்டு தரப்படும். ஓகே, சிம்பிளாக சொல்கிறேன். அப்போது அல்காரிதம் கற்றுக்கும், ப்ராப்ளம் வரும், அதுலேருந்து கற்றுக்கும், அப்போ ரிவார்டு கிடைக்கும். திருப்பியும் ப்ராப்ளம் வரும், கற்றுக்கும், ரிவார்டு கிடைக்கும். ஃபைனல் அவுட்கம் போக போக போக. சரிங்களா? இது சிம்பிள் ஒரு சினாரியோ இப்படி தான் இருக்கும். ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்கோட சிம்பிள் எக்ஸாம்பிள். ஓகேங்களா? ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்லலாம். சிம்பிள் எக்ஸாம்பிள் இதுதான். ஓகே, சரி. இப்போது இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஒரு டாக் இருக்குன்னு வச்சுப்போம். ஓகேங்களா? இப்போ டாகுக்கு ஒரு பாலை தூக்கி போடுவோம். தூக்கி போட்டுட்டு ஃபெச் பண்ண சொல்லுவோம். சரிங்களா? அது ஃபெச் பண்ணிவிட்டு, இது நம்ம ஹியூமன். ஓகே, டாக்டர் நம்ம சொல்கிறோம் ஒரு பாலை தூக்கி போட்டு ஃபெச் பண்ண சொல்லி, அதை ஃபெச் பண்ணிவிட்டு திருப்பி நம்மள்ட்ட வந்து கொடுத்தோன்னா நம்ம ஒரு ட்ரீட் கொடுப்போம். சரிங்களா? ஒரு ட்ரீட் கொடுப்போம். ஒரு சின்ன ஃபுட்டோ இல்லை ஒரு பிஸ்கெட்டோ ஏதாச்சும் கொடுப்போம். ஓகே, அப்போது என்ன கற்றுக்கும்? வந்து பாலை தூக்கி போடும் போது நான் கரெக்டாக ஃபெச் பண்ணி வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னா ட்ரீட் தருவாங்க, ஒரு பிஸ்கெட் தருவாங்க. இப்போ நடுவில் வேறு ஏதாச்சும் ஒரு துணியை பார்த்துட்டோ கடிக்க போச்சுன்னா அதுக்கு அந்த ட்ரீட் கிடைக்காது. ஓகேங்களா? அது எப்போ அந்த பாலை ஃபெச் பண்ணிட்டு வந்து தருதோ அப்போ தான் கிடைக்கும். சிம்பிள். ஓகே, இது இன்னொரு எக்ஸாம்பிள் ஃபார் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். ஓகே, நடுவில் ப்ராப்ளம்ஸ் வரலாம், துணி இருக்கலாம், இல்லை வேறு ஏதாச்சும் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கலாம். டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் கண்டுக்காமல் நம்ம ஃபைனல் பாயிண்ட் ஃபெச் பண்ணணும். ஃபெச் பண்ணிட்டு வந்து கொடுத்தா ட்ரீட் தருவாங்க. ஓகே, அதுதான் ரிவார்ட். இது இன்னொரு எக்ஸாம்பிள் ஃபார் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். ஓகே, இப்போது எப்பெல்லாம் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் போவாங்க? சரிங்களா? சிம்பிள். இப்போது சூப்பர்வைஸ் லேர்னிங் இருக்குது, அன்சூப்பர்வைஸ் லேர்னிங் இருக்குது, ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்கும் இருக்குது. இப்போ டேட்டா, ஓகே,
நம்மள்ட்ட கம்மியாக இருக்குது, ட்ரெயின் பண்ணுறதுக்கே டேட்டா இல்லை அப்படின்னா நம்ம டேட்டா இல்லாமல் சூப்பர்வைஸ் லேர்னிங் போகிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா டேட்டா நிறைய தேவைப்படும். ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா, இப்போ ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்கை இதுக்கு இன்டியூஸ் பண்ணோன்னா, ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்கில் கொடுத்தோன்னா அது இருக்கிற டேட்டா வச்சு அதுவே கற்றுக்கும். ஸோ இது ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் அதுவே கற்றுக்கும். இது ப்ராப்ளம், அப்போ இது நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இது ப்ராப்ளம், இந்த இந்த மாதிரி போகிறோம், இந்த டேட்டாவில் இந்த மாதிரி போகிறோம் அப்படின்னா ப்ராப்ளம் வரும். இப்போ கடைக்கு போகும்போது நான் கீழே விழுந்துருவேன், இங்கே பிளாக் இருக்குது, இங்கே குழி இருக்குது, அப்போ இதில் நேரம் நடந்து போனால் கீழே விழுந்துருவேன். அப்போ கற்றுக்கும், ஃபஸ்ட்டு விழுவும் அப்புறம் கற்றுக்கும். அப்போ நெக்ஸ்ட் டைம் போகும்போது அந்த குழியில் விழாமல் தள்ளி போயிடும். சரிங்களா? அப்போ ட்ரையல் அண்ட் எரர் மூலியமாக அது அல்கோரிதம் ஆட்டோமேட்டிக்காக கற்றுக்கும் இருக்கிற டேட்டாவை வச்சு. ஸோ டேட்டா எப்போ கம்மியாக இருக்கும் அப்போல்லாம் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் போகலாம். ஓகே, இப்போது ஒரு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் என்வரான்மெண்ட் ஒரு செட்டப் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், ஏஜென்ட்டுங்கிறது முக்கியம். ஓகே ஓகே அப்புறம் பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட். ஓகே, இப்போது இது ஏஜென்ட், இது என்வரான்மெண்ட். எப்படி இருக்குன்னா, ஒரு ஆக்ஷன், நம்ம செயல்படுற ஆக்ஷன் எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும், என்வரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அது செயல்படும். ஓகேங்களா? அதுதான் ஆக்ஷன். அந்த ஆக்ஷன்னால் ரெண்டு நடக்கும். ஒரு ஸ்டேட் மாறி அந்த ஸ்டேட் திருப்பியும் ஒரு ஏஜென்ட்டை போகும். ஓகே, அதுதான் ஸ்டேட். அப்புறம் என்ன ஆகும், இன்கேஸ் இந்த ஆக்ஷன் கரெக்டாக இருந்தால் ஒரு ஷார்ட் டேர்ம் ரிவார்டு, ஒரு ரிவார்டு கிடைக்கும். ஓகேங்களா? இது திருப்பியும் இதாக சொல்கிறேன், ஏஜென்ட்டு, என்வரான்மெண்ட். ஓகே, இப்போ டாக் இருக்குது, டாக் போகிறான், என்வரான்மெண்ட்டில் நிறைய சேஞ்சஸ் இருக்கும். அவன் கரெக்டாக அவனோட இடத்துக்கு போயிட்டான், பாலை ஃபெச் பண்ணிட்டு வந்துட்டானா அதுக்கு ரிவார்டாக அவனுக்கு வந்து ஒரு ட்ரீட் கிடைக்கும். ஓகே, இன்கேஸ் அவன் போகும்போது அந்த ஆக்ஷன் போகிற வழியில் ஏதாச்சும் துணி இருக்குது, இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு டிஸ்ட்ராக்ட் ஆகி வேறு ஏதாச்சும் போயிட்டானா, என்வரான்மெண்ட் நடக்கிற சேஞ்ச்னால அவன் போயிட்டானா அதை எடுத்துகிட்டு வருவான், அதில் போய் விளாட ஆரம்பிச்சிடுவான். அந்த ஸ்டேட்டை கேப்சர் பண்ணி அவன் மைண்டுக்கு கொடுத்துரும், ரிவார்டு கிடைக்காது. ஓகே, அப்போ எப்போ ரிவார்டு கிடைக்கும், அவன் கரெக்டாக செஞ்சால் ரிவார்டு கிடைக்கும், அப்படி இல்லைனா கிடைக்காது. சரிங்களா? இதுதான் ஒரு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்கோட செட்டப். ஓகே, அந்த என்வரான்மெண்டல் செட்டப்னு சொல்லலாம், இல்லை செட்டப் இப்படி தான் இருக்கும் சிம்பிளாக. ஓகே, இதில் நிறையா சில டேர்ம்ஸ் இருக்குது. இந்த டேர்ம்ஸ் என்னென்னா கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம் இப்போது. ஓகே, நான் சொன்ன மாதிரி இப்போது அந்த ஒவ்வொரு டெஃபினேஷன்ஸ் பற்றி பார்ப்போம். டேர்ம்ஸ் அண்ட் டெஃபினேஷன்ஸ். ஓகே, ஆக்ஷன் தான் ஏ. ஓகே, ஏஜென்ட் என்னென்ன ஆக்ஷன்ஸ்லாம் பண்ணலாம், அவன் போகிற வழியில் எத்தனை ஆக்ஷன்ஸ் வேணால் பண்ணலாம். ஓகேங்களா? இதெல்லாம் தான் ஆக்ஷன்ஸ். ஓகே, இப்போது எஸ்ங்கிறது என்னது, ஸ்டேட். அவன் என்ன ஆக்ஷன்ஸ்லாம் பண்ணுறான், அதனால ஸ்டேட் என்ன ஆகுது, என்வரான்மெண்ட்டில் என்ன சேஞ்ச் ஆகுது, அவன் என்வரான்மெண்ட்டில் பண்ணுற ஆக்ஷன்ஸ்லாம் என்ன சேஞ்ச் ஆகுது. ஓகே, ஆக்ஷன்ஸ் லீடிங் டு இன் த ஸ்டேட், ஸோ இந்த என்வரான்மெண்ட், இல்லை ஆக்ஷன்ஸ் இந்த என்வரான்மெண்ட் லீடிங் டு அ ஸ்டேட். ஓகே, இந்த ஸ்டேட்டு தான் கரெக்டாக இருக்கலாம், தப்பாக இருக்கலாம். இன்கேஸ் ஸ்டேட் வந்து அந்த ஸ்டேட்டோட அவுட், ஓகேங்களா, என்வரான்மெண்ட்டில் ஸ்டேட், அந்த ஸ்டேட் அவுட்டை வந்து இட் வில் கோ டு த ஏஜென்ட் அகெயின். ஓகே, ரிவார்ட், அவன் பண்ணுற ஆக்ஷன் கரெக்டாக இருந்தால் ஒரு ரிவார்டு கிடைக்கும். ஓகே, ஒரு ஷார்ட் டேர்ம் ரிவார்ட் கிடைக்கும். ஓகே, ஷார்ட் டேர்ம், ஒரு ஷார்ட் டேர்ம் ரிவார்ட் கிடைக்கும். ஓகே, அப்போது ஒரு நாய்க்குட்டி இருக்குது, அவனை பாலை தூக்கி போடுறோம், அவன் போய் அந்த பாலை எடுத்துகிட்டு வந்தானா அவனுக்கு ஷார்ட் டேர்ம் ரிவார்டோ சின்ன ஒரு ஸ்நாக் கிடைக்கும். ஓகே, இதான் வெளில போயிட்டானா அந்த ரிவார்ட் கிடைக்காது. ஓகேங்களா? அப்புறம் இன்னொன்று என்னென்னா பை மாதிரி இருக்கும். ஓகே, இது என்னன்னா பாலிசி. அது ஏஜென்ட் மைண்டில் ஓடுறது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணால் நமக்கு ரிவார்டு கிடைக்கும், இல்லை நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு. இதான் நம்ம என்வரான்மெண்ட், நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் திங்க் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த திங்கிங் தான் பாலிசி. ஓகே, அப்புறம் வேல்யூ.
வேல்யூ பைன்னு சொல்லுவாங்க. ஓகே, அது என்னன்னா அதுதான் ஒரு லாங் டேர்ம் ரிவார்ட். லாங் டேர்ம் ரிவார்ட் பேஸ்ட் ஆன் த அக்கரிங் ஸ்டேட், பேஸ்ட் ஆன் ஸ்டேட். ஓகேங்களா? அப்போ அந்த சேஞ்சஸ் என்னென்ன நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்டேட் என்னென்ன வருது, ஸ்டேட் என்ன எப்பப்பெல்லாம் சேஞ்ச் ஆகுதோ அப்போ கடைசியாக அந்த அல்கோரிதம் ஃபுல்லாக லேர்ன் ஆகி முடிஞ்சிருச்சு அப்படின்னா, ஏஜென்ட் ஃபுல்லாக லேர்ன் ஆகி முடிஞ்சுட்டான் சப்ஸ்டியூட்டிங் டு த என்வாயர்மெண்ட் அப்படின்னா ஹில் கெட் த வேல்யூ. அதுதான் நமக்கு வேல்யூ, ஹில் கெட் த ஃபைனல் ரிவார்ட். ஓகே, இது இன்னொன்று இருக்கிறது தான் கியூ. இது எப்படின்னா பேஸ்ட் அப்பான் த ஸ்டேட் as well as ஆக்ஷன். இது சேம் வேல்யூ மாதிரி தான் இதுவும், ஆனால் இது வந்து ஸ்டேட்டும் இல்லாமல் ஆக்ஷனும் சேர்த்து இன்க்ளூட் ஆகும். இப்போ ஸ்டேட் எப்பப்பெல்லாம் சேஞ்ச் ஆகுது, எதனால சேஞ்ச் ஆக போகுது, நம்ம பண்ணுற ஆக்ஷன்ஸ்னால ஸ்டேட் சேஞ்ச் ஆக போகுது. ஓகே, அப்போது அந்த ஆக்ஷன்ஸையும் இன்க்ளூட் பண்ணுறோம் கியூவில். ஓகேங்களா? இதுதான் ஜென்ரல் டேர்ம்ஸ் இன் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். இதுதான் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். ஓகேங்களா? சிம்பிளாக ஒரு ஜென்ரல் வாட் இஸ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங், அப்படி என்னென்ன இருக்குது, டேர்ம்ஸ் என்னென்ன இருக்குது, அது என்ன பண்ணும் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, இதுதான் அதோட செட்டப்பு. அப்புறம் எதுக்கு நம்ம ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் போகிறோம், அப்புறம் அதோட ஒரு 2-3 எக்ஸாம்பிள்ஸ், ஜென்ரல் லைஃப்பில் ஒரு ஜென்ரல் டே டு டே திங்ஸில் அதோட எக்ஸாம்பிள் எப்படி இருக்கும், அப்புறம் அல்காரிதம் எப்படி லேர்ன் பண்ணிக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, அதில் முக்கியமான டேர்ம்ஸ்லாம் என்ன அப்படின்னு. ஓகே, இன்றைக்கி நம்ம ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்னா என்ன, அதில் என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குது, அப்புறம் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் ஒரு சினாரியோஸ், சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் எப்படின்னு பார்த்தோம். இது ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் மட்டும் பற்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் பைத்தானில் எப்படி கோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அது வரைக்கும் நான் உங்கள் விக்னேஷ். நன்றி.